ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் பீட்ரூட் பொரியல் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். பீட்ரூட் பொரியல் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது, அந்த கலர் பிடிக்காது அப்படின்னு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுனால நம்ம வாரத்தில் ஒரு வாட்டியாவது பீட்ரூட் நம்ம உணவில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. நம்ம கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நான் பீட்ரூட் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். நான் எப்போவுமே பீட்ரூட் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தான் போடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட் போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்போ நம்ம பீட்ரூட்டில் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்தில் பீட்ரூட் நல்லா வெந்துச்சு. சூப்பராக சாஃப்டாக ஆகிடுச்சு. அந்த கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம துருவின தேங்காய், ஒரு அரை மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுனால இந்த பொரியல் ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம தேங்காய் அப்படியே சேர்த்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது கூட ஒரு கூட்டு அப்புறம் சாம்பார் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு காலிஃப்ளவர் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சுவையாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மெலிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் மெலிசாக கட் பண்ண தக்காளி. ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தால் போதும். நான் 4 பேருக்கான காலிஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போது காலிஃப்ளவர் நீங்கள் உப்பு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன புழு அந்த மாதிரி இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். அப்புறமா நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சூடு தண்ணியில் இது பண்ணிங்கன்னா அந்த புழு அதிலவே இதாகிடும். அதனால் நீங்கள் சூடு தண்ணி எப்போவுமே போடாதீங்க. ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் கழுவிட்டு அப்புறமா காலிஃப்ளவர் நீங்கள் சூடு தண்ணியில் வேணால் போட்டுக்கோங்க. இப்போது இதில் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பும் போட்டதுனால காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெங்காயம், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இது பண்ணாதீங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சின்னா அது செதறிடும். அந்த மாதிரி முழுசாக அந்த பூவாக முழுசாக தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப வேக வைக்காதீங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் வெந்துடுச்சு. வெங்காயம், தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் ஜீரகத்தூளும் அப்புறம் நார்மல் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மிளகாத்தூள் போட்டோம் இல்லையா, அது நல்லா ஒரு பச்சை வாடை போயிட்டு நல்லா இந்த இதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. சூப்பரான காலிஃப்ளவர் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்துக்கும், முக்கியமாக சாம்பார் சாதத்துக்கு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு. ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பொரியலுங்க, பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நம்ம வாரத்தில் ஒரு வாட்டி ஆவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அப்புறம் கீரை நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு பங்கு கண்டிப்பாக கீரை சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை முக்கியமாக ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம பசங்களுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை டெய்லி
சாப்பாடில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி கொடுத்தா அவ்வளோ நல்லது. இது நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் பச்சை பச்சையான்னு எப்படி இருக்குன்னு. இது நான் வந்து நல்லா கிள்ளிட்டு இதெல்லாம் காம்பெல்லாம் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் உப்பு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். அப்புறமா அதை அலசிட்டு இன்னொரு வாட்டியும் அலசிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது இது வந்து பருப்பு, ஒரு 1/2 கப்பு பருப்பு வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இது வந்து பொரியல் ஆனாலும் நம்ம பருப்பு ஊற வச்சிட்டோன்னா அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்பு நம்மளுக்கு அப்போ அங்கங்கே கிடைக்கும். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போதும். இதுக்கு வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து காரத்துக்கு வேறு எதுவும் போடலைங்க. 2 காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போடுறேன் நான். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். காஞ்ச மிளகா மட்டும் நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். மெலிசாக கட் பண்ணி அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா இதில் வந்து நீங்கள் நிறைய பூண்டு வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் பூண்டு சேர்க்கலை இன்றைக்கி. அப்புறம் நம்ம பருப்பு இருக்கும் இல்லையா, ஊற வச்ச பருப்பு இதில் போட்டுருங்க. 1 மணி நேரமாவது அந்த பருப்பு ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு பொரியல்னால் நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம பருப்பு போட்டாச்சு. பருப்பு போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அந்த கீரை போடணும். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த பருப்பு இந்த எண்ணெயில் ஒரு வாட்டி அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரை ஃபுல்லாக நான் வந்து ஒரு பெரிய கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேங்க. இது வந்து 4 பேருக்கு தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் 4 பேருக்கு ஒரு பொடி பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் வந்தது. ஒருவேளை நீங்கள் நிறைய பேராக இருக்கீங்கன்னா 2 கட்டாக எடுத்துக்கோங்க. 1 கப்பு பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 4 பேருக்கான பொரியல் தான் காட்டுறேன். இப்போ மூடி போட்டுருங்க, சிம்மில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கீரை பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு அப்படியே அடியில் இருக்கட்டும். நம்ம வந்து மேலே கீரை போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறணும். அப்போது இந்த பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அவ்வளோதான் நம்மளுக்கு வேகணும். ரொம்ப வெந்துடுச்சின்னா நல்லா இருக்காது. ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சின்னா நம்மளுக்கு அங்கங்கே அந்த பருப்பு அப்படி நல்லா கடிப்படும், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றி போச்சு. அப்புறம் நம்ம வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை உதிரியாக இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எப்போவுமே லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு இது பண்ணிட்டோன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் அதில் போயிடும். இப்போ நம்ம உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் இந்த உப்பு நல்லா இந்த கீரைக்கு நல்லா அப்படி இதாகும். அப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எப்படி சாப்பிட்ணுன்னா நல்லா சூடான சாதம் வச்சுக்கோங்க. நெய் ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இதில் வேறு எதுவும் வேண்டாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட ஃப்ளேவரே அவ்வளோ செம்மையாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான கேபேஜ் பொரியல் செய்கிறது எப்படின்னு காட்டுறேன். தேங்காயும் போட்டு செய்கிற கேபேஜ் பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்கும். இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் கடலை பருப்பு, அப்புறம் பச்சை மிளகா, நல்லா மெலிசாக கட் பண்ண பச்சை மிளகா எல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். அப்புறமா இந்த கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இதில் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு வேக வச்சு அது கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த கடலைப்பருப்பு இந்த தாளிப்புலவே இப்படி போட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பிலை,
பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காயிலவே பச்சை மிளகாவும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அது கூட போட்டுக்கலாம். இப்போ கேபேஜ் வந்து நான் இந்த மாதிரி மெலிசாக நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இது ஈஸியாக வேகும், நல்லா வெந்துடும் சீக்கிரம். இப்போ நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் இது கேபேஜ் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பும் போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். நீங்கள் வேணால் குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு கூட கேபேஜ் பொரியல் பண்ணலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். ஆனால் இது வந்து நீங்கள் எண்ணெயில் இப்படியே ஃப்ரை பண்ணி பண்ணும்போது இன்னும் சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கப்புறம் நடுவில் ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா முட்டைக்கோஸை வேக வைக்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுக்கணும். நீங்கள் தேங்காய் துருவி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே இந்த கேபேஜும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் துருவின தேங்காய் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம கேபேஜ் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த கேபேஜ் பொரியல் வந்து நீங்கள் இதே மாதிரி புடலங்காய் செய்யலாம், அப்புறம் அவரைக்காய், கோவக்காய் இதெல்லாம் கூட இப்படியே செய்யலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டோம், ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன், உங்கள் விஜி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொத்தவரங்காய் பொரியல் வித்தியாசமாக எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். சூப்பராக இருக்கும் இது, நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த மெத்தட்லவே நீங்கள் செய்வீங்க. கொத்தவரங்காய் வந்து நல்லா முத்தி போன கொத்தவரங்காய் எல்லாமே நல்லா எலசாக இருக்கிற கொத்தவரங்காய் வாங்கிக்கோங்க. அது வந்து நீங்கள் அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா 2-3 வாட்டி கழுவிடுங்க. கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் இது என்னென்னா, நம்ம முத்தி போன கொத்தவரங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி எலசாக சூப்பராக இருக்கிற கொத்தவரங்காய் நான் இன்றைக்கி நல்லா கிடச்சிருக்கேன் எனக்கு. இது வந்து நல்லா நான் வந்து அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரே சைஸில் எல்லாமே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வேக வைக்கும் போது நல்லா வேகும். இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கொத்தவரங்காய் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் இந்த கொத்தவரங்காய் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு இது வந்து ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் டைரெக்டில் கடாயிலவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கரில் வச்சா ஈஸியாக ஆகிடும்ன்ட்டு குக்கரில் வச்சேன். ஒரே ஒரு விசில் மட்டும் வைங்க, இல்லைன்னா கொலன்னு ஆகிடும். நல்லா ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு பொடி வந்து செஞ்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க, பூண்டு ஒரு 10 பல் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அப்புறம் காஞ்ச மிளகா இல்லைன்னா மிளகாத்தூள், காஞ்ச மிளகா வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் ரெடியாக இருக்கிறது அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இது குறையாக நம்ம மிக்சியில் ஆட்டி வச்சுக்கணும். இந்த பொடி வந்து நம்ம பீன்ஸ் பொரியல் செய்யும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குறையாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தவரங்காவும் நல்லா வெந்துச்சு. கடாய் சூடு பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம இது கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டேன். வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படி வறுத்துட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அது இதில் போட்டுடலாம்.
ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் பொரியல் நல்லா சூப்பராக கலராக இருக்கும். இப்போ கொத்தவரங்காவும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 2 நிமிஷம் அப்படி இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொடி, அது இதில் போட்டுடலாம். ருசிக்கேற்ப உப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியும் இதில் போட்டுருங்க. பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை பூண்டு போட்டோம் இல்லையா, அதனால் இது இந்த பொரியலில் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த பூண்டுலேருந்து பச்சை வாடை போய் நல்லா கமகமன்னு வாசனை வரும். நம்ம ஜீரகமும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான தொக்கு. இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காம்பினேஷன் சூப்பர் காம்பினேஷனுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தாலே பார்த்துங்களா அவ்வளோ சுவையாக இருக்கும், அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது 2 in 1 ரெசிபிங்க. இது நம்ம இதில் சாதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ரோட்டி சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 in 1 சப்பாத்தி தொக்குக்காக நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 தக்காளி பழம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரம் வெந்துடும். இப்போது 2 கத்திரிக்காய் எடுத்துருக்க, பெரிய கத்திரிக்காய், இதுவும் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் ஊற போடுங்க, ஏன்னா கருப்பாயிடும் கத்திரிக்காய். அப்புறம் 2 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கரெக்டாக எல்லாம் ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல்லு நசுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பொரியல் எப்படி செய்யலாம், தொக்கு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ கடாய் சூடு பண்ணி இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக இருக்கும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு இதில் பூண்டு போட்டுருங்க. பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம், கத்திரிக்காய் போட்டுடலாம், வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டுருங்க. தண்ணி எல்லாம் எடுத்துட்டு க்ளீனாக இதில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி நீங்கள் நறுக்கி வச்சிங்கன்னா சூப்பராக சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி கத்திரிக்காயும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நீளமாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் உப்பு போட்டதுக்கப்புறம் இது காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நடுவில் 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த போட்ட நம்ம உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும், குழஞ்சி வெந்துடும். இப்போ நம்ம இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பும் மஞ்சத்தூள் போட்டோம் இல்லையா, இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி போட்டு நம்ம அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். நடுவில் மட்டும் மிக்ஸ் பண்ண மறக்காதீங்க, ஏன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், இது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குனால நீங்கள் நடுவில் ஒரு 2-3 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு, காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சான்னு. உருளைக்கிழங்கு செக் பண்ணிங்க, அது வெந்துருச்சுன்னா மற்ற காயெல்லாம் கண்டிப்பாக வெந்துடும், ஏன்னா உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ இந்த எல்லா காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் ஏன் போடுறேன்னா, தனித்தனியாக ஜீரகம் அப்புறம் தனியாத்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் போட தேவையில்லை. குழம்பு தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கனாலே போதும். இது சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. நான் குழம்பு தூள் போட்டதுனால வேறு எதுவும் சேர்க்கலைங்க. ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுட்டு இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி போட்டு விட்டுருங்க. பார்த்தீங்களா, சூப்பராக தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த கலர் பார்த்தீங்களா. நான் மிளகாத்தூளுக்கு காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுவேங்க. அந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் வீடியோ, அதுவும் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஒரு வாட்டி பாருங்கள். சூப்பராக நல்லா இந்த கருவேப்பிலை தூவிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதாக. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.